ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு வந்து சண்டே. என் பிள்ளைங்க வந்துட்டு இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் நைட்டுக்கு போங்கன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ 4 மணிக்கு நான் போயிடுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளவே ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைக்குவேன். ஒருத்தர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதுவும் இந்த நண்டுங்க வந்து ரொம்ப என் மனசை டச் பண்ணுவானுங்க, ஆடிட்டே இருப்பானுங்க. வீட்டு நிறைய இருப்பானுங்க, குழந்தைங்க 3 பேர் ஆடிட்டே இருப்பானுங்க. என் பாப்பாவுக்கு வந்து 3 குழந்தைங்க, எனக்கும் 3 குழந்தைங்க, இன்னொரு பாப்பாவுக்கும் 3 குழந்தைங்க, என் தம்பிக்கு ஒரு பையன்தான். இருந்தாலையும் நாங்கள் எல்லாரும் வந்து இந்த சண்டே டைமில் எல்லாரும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க எல்லாரும். நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குவோம். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பாப்பாவை வேலூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். அதனாலேருந்து என் பாப்பா இப்போ கிளம்புறேன்னு சொல்கிறேன். நான் நைட்டுக்கு போமா ஒரு 10 மணிக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைக்கா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, இப்போ போகிறேன். என்ன பொம்மை மாதிரி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஆமாம் சொல்லு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது எங்கள் மம்மி வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லு. நான் சொல்லலை. சொல்லு, பரவாயில்ல. இல்லை, நீ ஒரு வாட்டி சொல்லணும். ஆமாம் காய்ஸ், நீ சொல்லுவே அந்த மாதிரி சொல்லு. ஆமாம் காய்ஸ், எங்கள் மம்மி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கும் ஃபீல் ஆகுது. சொல்லு, ஃபீல் ஆகுதா இல்லையா என்னை விட்டுட்டு போகிறது? ஃபீல் ஆகுது தானே? எவ்வளோ ஃபீல் ஆகுது? அவ்வளோ ஃபீல் ஆகுது. எத்தனை நாளைக்கு நினச்சிட்டு இருப்பேன் மம்மியே ஊருக்கு போனாலையும்? 3 நாள் மட்டும்தானா? அட போங்கடா நாயே, உங்களை நான் எல்லா டைம்லுமே நினச்சிட்டே இருப்பேன்டா. 3 நாள் மட்டும் தான் நினச்சிருப்பேன். ஆனால் இதுக்கு 5 வயசு தாங்க. வாயிங்க ரொம்ப செம்ம வயசு, சமத்த புள்ள நீ. ஆமாம் தானே? சரி காய்ஸ், நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். எங்கள் மம்மி விட்டுட்டு போகிறதுனால எனக்கும் வருத்தமாக இருக்குது, எங்கள் மம்மியும் வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லு. மம்மியை விட்டுட்டு போகிறதுனால சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, எப்படி சொல்கிறீங்களோ சொல்லுங்க. என்னை விட்டுட்டு போகிறது உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுதுன்றதெல்லாம் சொல்லுங்க. புரியலையா? ஓகே, நானும் தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒன்று பெங்களூரில் இருக்கேன்னு சொல்லிட்டு கனடாவை பேசிகிட்டு இருக்கேன். இல்லை தானே? தமிழ் தானே பேசிகிட்டு இருக்கேன். பின்ன பேசு. சமத்த பிள்ளை எப்பவுமே என்னை இப்படி தாங்க பண்ணிட்டே இருப்பான். எப்படி பேசுறதுன்னே தெரியாதாமா அவருக்கு. ரொம்ப ஃபீல் ஆகுது நண்பர்களே. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம கூட பிறந்த தம்பியோ தங்கச்சியோ இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறப்ப ரொம்ப வலிக்கும் இல்லை? ஏன்னாவே ஃபோனில் எவ்வளோவே பேசினாலும் சரி, நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்றது, ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது, எங்கன்னா போனால் இது என்னோடய ட்ரெஸ்ஸு, இது உன்னோட ட்ரெஸ்ஸு, ஏன் நீ எந்த போட்ட, நான் ஏன் உந்து போட்டேன், நீ ஏன் இந்த கலர் போட்ட, நான் ஏன் இந்த கலர் போட்டேன், நாங்களும் நிறைய சண்டை போட்டுக்குவோம். அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணுவீங்களா? நாங்களும் அந்த மாதிரி பண்ணுவோம். காலையிலேருந்து மூஞ்சி கூட கழுவல நண்பர்களே. காலையிலேருந்து நிறைய வேலை எனக்கு செஞ்சுட்டே இருக்கேன். அப்போது வந்துட்டு வேலையாக இல்லை. அதான் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். அம்மா வந்து கைமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குழந்தைங்க பொறுத்துக்குள்ளே கைமா குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைமா குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சம் சப்பாத்தி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். சாதம் வச்சுட்டேன். காலையில் முட்டை குழம்பு செஞ்சுட்டேன். சாப்பிட்டாங்க குழந்தைங்கெல்லாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு செஞ்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்புவாங்க. இதுக்கு 3மே சமத்த பிள்ளைங்க. ஆனால் வரமாட்டாங்க இங்கே வந்துட்டு வீடியோக்குள்ளே. அப்போ அந்த துணியெல்லாம் எத்தனை கூட அம்மா கிட்ட மோகன் துணி எத்தனை கூட 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப ஜாலியாக போச்சு குழந்தைங்க கூட. இன்றைக்கி 3ஆவது நாள் அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. ரொம்ப வலிக்குது மனசு. என்ன பண்ணுறது நண்பர்களே, கல்யாணம்னு ஒன்று ஆகிட்டாலே ஹஸ்பண்டு கூட அங்கேயும் சந்தோஷமாக வாழணும். ஏன்னா அவங்களும் யாரோ இல்லை, நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டுக்காரு, நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் எந்த குடும்பமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாமியார் வீடு வேறு அம்மா வீடு வேறுன்னு இல்லை. எல்லோரும் மாமியார் வீடை கூட அம்மா வீடாக நினச்சா அம்மா வீடு தான். சரிங்களா? இதே மாதிரி எல்லா பெண்களும் வந்துட்டு அத்தை வீடாக நினைக்காதீங்க, அம்மா வீடாக நினைங்க. சரிங்களா? ஹாய் காய்ஸ். எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். வேலூர் போயிட்டு இருக்கோம். மறக்காம அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சர்ப்ரைஸ் மட்டும் எனக்கு வராது. சர்ப்ரைஸ் தான் சொல்லுவேன் நண்பர்களே. எனக்கு வந்து இந்த பெல் பட்டன் அமுத்துங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு தான் நாங்கள் இல்லடா சர்ப்ரைஸ்.
சர்ப்ரைஸ் பண்ணுங்க சரிங்களா? ஓகே பை பாய் டாடா தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க.